உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சாத்தான்தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் நினைப்பது தவறாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை மெதுவாக அழித்துக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய எதிரி சாத்தான் அல்ல. அது தேவனுடைய வார்த்தையை அறியாமல் இருப்பதுதான். இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த செய்தி வேதாகமத்தைப் பற்றிய உங்கள் பார்வையையே மாற்றிவிடக்கூடும். அன்பானவர்களே, பிரின்ஸ் பாட்காஸ்ட் தமிழுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பல கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஜெபக் கூட்டங்களுக்கு செல்கிறார்கள், ஊழியர்களிடம் ஜெபம் செய்கிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள், அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் பலருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனை அனுபவிக்க விரும்புகிறார்கள், ஆனால் தேவன் தம்மை வெளிப்படுத்தும் வேதவசனத்தை புறக்கணித்து விடுகிறார்கள். வேதாகமம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. அது நமக்காக தேவன் கொடுத்த உயிருள்ள வார்த்தை. அதன் மூலமாகத்தான் நாம் தேவனை உண்மையாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்காக நிறைய பேர் ஜெபிக்கிறார்கள், கைகளை வைத்து ஜெபிக்கிறார்கள், ஆசீர்வதிக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரவில்லை. அதற்கு காரணம் தேவன் செயல்படவில்லை என்பதல்ல, அவருடைய சிந்தனை இன்னும் தேவனுடைய சத்தியத்தால் மாற்றப்படவில்லை என்பதுதான். வேதாகமம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையும் சமாதானமும் தேவனை அறியும் அறிவின் மூலம் பெருகுகிறது. அறிவு மாறும்போது வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். அப்போஸ்தலன் பேதுரு விசுவாசிகளுக்கு எழுதும்போது, நாங்கள் பெற்ற அதே விலையேறப்பெற்ற விசுவாசத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இதை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். அற்புதங்களை கண்ட பேதுரு, இயேசுவோடு நடந்த பேதுரு, அவரே நமக்கும் அதே விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் இன்று எத்தனை பேர், ஆண்டவரே, எனக்கு இன்னும் கொஞ்சம் விசுவாசம் தாரும் என்று ஜெபிக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் குறைவாக இல்லை. தேவன் ஏற்கனவே கொடுத்ததை நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கலாம். தேவன் ஏற்கனவே கொடுத்த பரிசை மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தால் அது தேவனுடைய பிரச்சினை அல்ல, அதை நாம் இன்னும் உணராததுதான் பிரச்சினை. வரலாற்றில் பல தேவ ஊழியர்கள் அற்புதங்களைச் செய்தார்கள். நோயாளிகள் குணமானார்கள், அதிசயங்கள் நடந்தன. ஆனால் சிலர் தேவனுடைய வார்த்தையில் ஆழமாக நிலைத்திருக்காததால் வழிதவறிப் போனார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. அற்புதங்கள் மட்டும் போதாது, அனுபவங்கள் மட்டும் போதாது. தேவனுடைய வார்த்தைதான் நம்மை பாதுகாக்கும் உறுதியான அஸ்திவாரம். இன்று நம் கையில் இருக்கும் இந்த வேதாகமம் எவ்வளவு பெரிய விலைக்கு நமக்கு கிடைத்தது தெரியுமா? பலர் தேவனுடைய வார்த்தையை மொழிபெயர்க்க தங்கள் உயிரையே கொடுத்தார்கள். பலர் சிறைக்குப் போனார்கள், பலர் துன்பங்களை சந்தித்தார்கள். அந்த அளவுக்கு மதிப்புமிக்க இந்த வேதாகமம் இன்று பலருடைய வீட்டில் தூசி படிந்து கிடக்கிறது, கைபேசியில் இருக்கிறது, ஆனால் திறந்து வாசிப்பதில்லை. தேவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசை நாமே அலட்சியம் செய்கிறோம். இயேசு ஒரு அற்புதமான வாக்குறுதியை கொடுத்தார். நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கவனித்தீர்களா? சத்தியம் மட்டும் விடுதலை செய்யாது, நாம் அறிந்த சத்தியம்தான் விடுதலை செய்யும். மூடப்பட்ட வேதாகமம் மாறிய வாழ்க்கையை உருவாக்காது. வாசிக்கப்படாத வசனம் விசுவாசத்தை வளர்க்காது. தேவனுடைய வார்த்தை நம் இதயத்தில் இடம் பெறும்போதுதான் உண்மையான மாற்றம் ஆரம்பமாகிறது. ஒருவேளை நீங்கள், ஆண்டவரே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று தேவன் உங்களிடம் கேட்கிறார், என் வார்த்தையை நீ எவ்வளவு தேடுகிறாய்? ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களாவது வேதாகமத்தை வாசியுங்கள், அதை தியானியுங்கள், அதில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை நம்புங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் நிச்சயமாக மாற்றம் ஆரம்பமாகும். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை அடுத்த ஜெபக் கூட்டத்தில் அல்ல, அடுத்த அற்புதத்தில் அல்ல. இன்று நீங்கள் வேதாகமத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிக்கும் அந்த நிமிஷத்திலேயே தொடங்கலாம். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற விசுவாசத்தை வளர்க்கும் காணொளிகளை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள். தேவன் உங்களை மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக.